இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கின்றேன். இன்றைக்கே நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கின்றதான பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். இந்த வேத ஆராய்ச்சியில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை யார் எழுதினார்கள், எழுதப்பட்ட நோக்கம் என்ன, அதனுடைய பின்னணிகள் என்ன, எழுதப்பட்ட சூழ்நிலை, அதன் உள்ளடக்கத்தை பற்றிய ஒரு பைபிள் ஸ்டடியை நம்ம பார்க்கலாம். இதை பார்த்துவிட்டு நீங்கள் வேதாகம புஸ்தகத்தை வாசிக்கும்போது இன்னும் ஆழமாக தேவனுடைய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நம்ம டிவைன் பீஸ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொன்னால் நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் செய்யுங்க. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். இந்த மத்தேயு எழுதின புஸ்தகத்தை எழுதியவர் மத்தேயு. இதனுடைய மைய கருத்து இயேசு மேசியாவாகிய ராஜா. எழுதப்பட்ட காலம் கிபி 60. முதல்ல நம்ம மத்தேயுனுடைய பின்னணிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மத்தேயுனுடைய புஸ்தகம் புதிய ஏற்பாட்டையும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. இந்த காஸ்பல் ஆஃப் மேத்யூ ஆதி திருச்சபையினுடைய தலைவர்கள் கிபி 130 வாழ்ந்தவர்கள் அனைவரும் கூட என்ன சொன்னாங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் 12 சீஷர்களிலே ஒருவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தீர்மானித்து என்ன பண்ணுறாங்கன்னா, முடிவு செய்கிறாங்க, உறுதிப்படுத்துகிறாங்க. மற்ற சுவிசேஷ புஸ்தகமாகிய மார்க் நற்செய்தி நூல் ரோமர்களுக்காக எழுதப்பட்டது. லூக்காவின் நற்செய்தி நூல் தெயோப்பிலுவுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்கு அல்லாத புறஜாதியாகிய விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. ஆனால் இந்த மத்தேயு நற்செய்தி நூல் மட்டும் குறிப்பாக யூத விசுவாசிகளுக்காக எழுதப்பட்டது. இந்த புஸ்தகத்திலே 28 அதிகாரங்கள் இருந்தாலும் இது முக்கியமான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த ஆதியாகமும் மத்தேயு எழுதின சுவிசேஷமும் வேத புத்தகத்தில் இருக்கின்றதான ஒரு முக்கிய புத்தகங்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். அதாவது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையான அந்த காலங்கள் சுமார் 400 ஆண்டுகளை குறித்து அறிந்து கொள்வது ஒரு புதிய ஏற்பாட்டை ஒரு சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு புத்தகம் என்று கூட நம்ம அழைக்கப்படலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் தான் நெகேமியாவும் மல்கியாவும் வாழ்ந்த ஒரு காலம். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்லஹேமிலே பாலகனாக பிறந்த அந்த காலம்தான், அந்த இடையில ஏற்பட்ட காலம்தான் இந்த காலம், இந்த 400 ஆண்டுகள். அதாவது மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்த பின்பு பரலோகம் அமைதியானது என்று வேதம் சொல்லப்படுகிறது. அடுத்த 400 ஆண்டுகளாக எந்த ஒரு ஒளிபரப்பும் இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்னர் ஒரு நாள் எருசலேமிலே பலிபீடத்தின் அண்டையிலே ஜெபித்து கொண்டிருந்த சகரியாவோடு கூட தேவதூதன் பேசுகிறார். அப்பொழுது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னோடியான யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து தேவதூதன் அறிவிக்கிறான். இந்த 400 ஆண்டுகள் அமைதியாக இருந்தால் கூட சில காரியங்கள் நடைபெற்று கொண்டே தான் இருந்தது. இந்த 400 ஆண்டுகளிலே கூட பார்த்தா யூதேயாவிலே மக்கள் பலவிதமான மாற்றங்களுக்குள்ளே கடந்து வந்தார்கள். மிகவும் பேர் போன அநேக ஸ்தாபனங்கள் உருவானது. அதாவது இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் காலத்திலே ரோம் சாம்ராஜ்யம் ஒரு புதிய உலக வல்லரசாக காணப்பட்டது. கிமு 40வது ஆண்டிலே
யூதேயா பகுதிக்கு ஏரோதை அரசனாக நியமித்தார்கள். ஆனால் இவனை போல கொடூரமான மனிதர்கள் யாருமே இல்லை. ஏரோதை போல இங்கே 4 வகையான மக்கள் கூட்டம் இருந்தன. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாதகர்கள், ஏரோதியர்கள். இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தை எழுதினவர் மத்தியன்னு பார்த்தோம் இல்லைங்களா. இவர் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருன்னு பார்த்தா, மத்திய எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ அவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் என்று சொன்னால், வரி வசூலித்து கொண்டு இருந்தார். அவர் பின் சென்றதினாலே தான் அவர் ஆண்டவர் இயேசுவுக்கு சீடனாக மாறினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னா, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது என்று எழுதியிருக்கிறது. அதே வேளையிலே புறஜாதியார்களுக்காக வருகிறதான ரட்சிப்பை கூட தேவன் ஆயத்தம் பண்ணினார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேதத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு புஸ்தகம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஒன்றாக இணைக்கிறது என்று நமக்கு நல்லா புரியுது. ஹல்லேலூயா. ஏன்னா வேற எந்த புதிய ஏற்பாட்டிலும் கூட அவ்வளோ அதிகமாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறதான தீர்க்க தரிசன வசனங்கள் வேறு புஸ்தகத்திலே குறைவாக காணப்பட்டாலும், இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே மட்டும் அதிகமாக தீர்க்க தரிசன வார்த்தைகள் காணப்படுகிறது. ஏன்னா இது யூதர்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறபடினாலே பழைய ஏற்பாட்டினுடைய வாக்கியங்கள் நிறைய இந்த இடத்துல நம்ம காணலாம். ஏனென்றால் வேற எந்த சுவிசேஷர்களும் எழுதாத சபை என்ற ஒரு வார்த்தையை இந்த மத்தேயு தான் எழுதியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு தேவனுடைய திட்டத்தை எழுதியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்ற வார்த்தையை இந்த புஸ்தகத்திலே நாம் அடிக்கடி பார்க்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, 32 முறை இந்த பரலோக ராஜ்யம் என்ற வார்த்தை இந்த புஸ்தகத்திலே காணப்படுகிறது. ராஜ்யம் என்ற வார்த்தை மட்டும் 50 முறை இந்த புஸ்தகத்திலே வருகிறது. ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சபையானது ராஜ்யத்திற்குள்ளே வந்தாலும் சபையும் ராஜ்யமும் வெவ்வேறு என்பதை குறித்து கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராஜ்யத்தில் தான் சபை இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது பூமியிலே ராஜ்யத்தினுடைய ஆளுகை. பரலோக ராஜ்யமே இந்த சுவிசேஷத்தினுடைய முக்கிய கருத்து என்று கூட வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த ராஜ்யத்தை குறித்து 3 முக்கியமான செய்திகளை மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே எழுதியிருக்கிறது. முதலாவதாக மலை பிரசங்கம். அதற்கு முன்பாக நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்டது என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி
நிறைய ஆதாரங்கள் உண்டு. இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணுன்னா, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் குறிப்பாக இயேசுவின் பிறப்பு, பிறந்த இடம், எகிப்திலிருந்து திரும்புதல், நாசரேத்தில் வளருதல், பொது ஊழிய இடம், இவைகளை குறித்தெல்லாம் எழுதியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இயேசுவினுடைய குணமாக்கும் ஊழியம், தேவ ஊழியனாக அவர் பங்கு பெறுகிறது, உவமைகளை போதனையாக சொன்ன வார்த்தைகள், எருசலேமில் வெற்றி பவனி சென்றது, கைது செய்யப்பட்டது, இவைகள் எல்லாம் கூட இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கட்டளைகள், இவைகள் எல்லாவற்றையும் குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் 5 பிரசங்கங்கள் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் செய்த 5 பிரசங்கங்கள். முதலாவதாக என்ன? இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன். மலை பிரசங்கம். ஓகே, இந்த மலை பிரசங்கம் அந்த 5ஆம் அதிகாரம் முதல் கொண்டு 7ஆம் அதிகாரம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஊராய் போயிட்டு பிரயாணம் செய்து பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிவிக்கிறதற்கு கொடுக்கப்படுகிறதான அறிவுரைகளை குறித்து 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா பரலோக ராஜ்யம் பற்றிய உவமைகளை குறித்து சொல்லப்படுகிறது. அதிகாரம் 13. அதிகாரம் 18 உண்மையான சீடனின் குணாதிசயங்களை குறித்து ரொம்ப அருமையாக அழகாக அங்கே வர்ணிக்கிறார். அதிகாரம் 24, 25 பார்க்கும்போது ஒலிவ மலையின் மேலே கடைசி காலம் பற்றிய பிரசங்கம் அங்கே சொல்லப்படுகிறது. இந்த பரலோக ராஜ்யம் சாட்சியாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறாரு? வல்லமையுள்ள கிரியைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து நாம் நல்லா புரிஞ்சிக்கணும். நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து நல்லா புரிஞ்சிக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, மரித்து 3ஆவது நாளாக உயிர்த்தெழுகிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி அதிகாரத்தில் கடைசி 3 வசனங்களை பார்க்கும்போது இயேசு நமக்கு கொடுத்த மாபெரும் கட்டளையை நமக்கு அறிவிக்கிறது. அந்த கட்டளையை ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்பற்றணும். இயேசுவனுடைய விருப்பத்தை நம்ம எல்லாரும் செய்யணும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் யூதர்களை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம், அற்புத அடையாளங்களோடு செய்த ஊழியத்தை குறித்து பேசப்படுகிறது. அவருடைய போதனைகள், வியாதியஸ்தர்களை குணமாக்கின ஊழியங்கள், இயேசுவனுடைய அதாவது ரிடீமராக மீட்கும் பணியில் அவர் இருந்தார். அதாவது 2ஆம் நூற்றாண்டிலே இந்த புஸ்தகம் திருச்சபையை வழிநடத்தினது. இந்த மத்தேயு எழுதின புஸ்தகம், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய புஸ்தகம். ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சபையில் சேர்க்கிறவர்களுக்கு இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு நல்ல ஒரு புத்தகமாக இருந்தது. 5 பிரசங்கத்திலேயும் கூட அந்த சுவிசேஷத்தில் கூட பார்க்கும்போது இயேசுனுடைய போதகங்கள், இயேசுனுடைய பிரசங்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லப்போனால் மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கன்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்தவர்கள் இல்லாத மற்றவர்கள் கூட இந்த மலை பிரசங்கத்தை குறித்ததான காரியத்தை குறித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய
காந்தி அவர்கள் கூட, மகாத்மா காந்தி அவர்கள் கூட, மதிப்புக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். இஃப் கிறிஸ்டியன்ஸ் would really live according to the teaching of Christ as found in the Bible, all of Indian would be Christian today. அப்போ அவர் கூட என்ன பண்ணியிருக்கிறாரு? வேதத்தை படித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறும்படியாக இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அடுத்ததாக பார்க்குறோன்னு சொன்னால், பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் இவைகள் எல்லாம் மற்ற சுவிசேஷத்தின் புஸ்தகத்தை விட இந்த மத்திய எழுதின சுவிசேஷத்தில் அதிகமாக காணப்படுகிறதா இருக்கிறது. இங்கே இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். என்னன்னா, இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு நோக்கத்தையும் கூட விவரிக்கிறது, மற்றும் பாவத்தின் மேலே சத்துருவனுடைய அதிகாரத்தின் மேலே ஒரு வல்லமையை கூட, இந்த அதிகாரத்தை குறித்தும் வல்லமையை குறித்தும் இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் விவரிக்கிறது. அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அதாவது திருச்சபை இயேசுவுக்கு சொந்தம் என்று இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் குறிப்பிடுகிறது. இயேசுவனுடைய சீஷனாகிய மத்தேயு ரொம்ப சிறப்பாக இதை எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? இந்த மத்தேயு இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரித்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.